சிட்டி யூனியன் பேங்க் ஆல் இன் ஒன் ஆப்ல இருந்து வீடியோ KYC மூலமா வீட்ல இருந்தே பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம். வீடியோ கால்லயே வெரிஃபிகேஷன் முடிஞ்சிரும். சிட்டி யூனியன் பேங்க். தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. புதுக்கோட்டை மாவட்டம் நமனசமுத்திரம் அருகே உள்ள ஸ்ரீராம் நகரில் மின்சார வாரியம் மூலம் அமைக்கப்பட்டுள்ள டிரான்ஸ்பார்மரில் அடிக்கடி பழுது ஏற்பட்டு மின் வெட்டு ஏற்படுவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பலமுறை மனு அளித்தும் எந்தவிதமான நடவடிக்கையும் மின்சார வாரியம் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டப்படுகிறது. இந்நிலையில் 3 நாட்களுக்கு முன்பு அந்த டிரான்ஸ்பார்மரில் பழுது ஏற்பட்டதால் ஸ்ரீராம் நகரில் உள்ள 50க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு மின் விநியோகம் தடைப்பட்டது. இதுகுறித்து மின் வாரியத்திடம் லயன் மேனிடம் அப்பகுதி மக்கள் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பகுதி மக்கள் 50க்கும் மேற்பட்டோர் புதுக்கோட்டை மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டதை தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி டிரான்ஸ்பார்மர் உடனடியாக சீரமைக்கப்பட்டு மின் விநியோகம் வழங்கப்படும் என உறுதியளித்தனர். இதனால் போராட்டத்தை கைவிட்ட மக்கள் டிரான்ஸ்பார்மர் உடனடியாக மாற்றப்படவில்லை என்றால் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என அதிகாரிகளிடம் எச்சரித்துள்ளனர். அண்மை செய்தி. புதுக்கோட்டை மாவட்டம் நமனசமுத்திரம் அருகே உள்ள ஸ்ரீராம் நகரில் மின்சார வாரியம் மூலம் அமைக்கப்பட்டுள்ள டிரான்ஸ்பார்மரில் அடிக்கடி பழுது ஏற்பட்டு மின்வெட்டு ஏற்படுவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பலமுறை மனு அளித்தும் எந்தவிதமான நடவடிக்கையும் மின்வாரியம் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டப்படுகிறது. இந்நிலையில் 3 நாட்களுக்கு முன்பு அந்த டிரான்ஸ்பார்மரில் பழுது ஏற்பட்டதால் ஸ்ரீராம் நகரில் உள்ள 50க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு மின் விநியோகம் தடைப்பட்டது. இதுகுறித்து மின் வாரியத்திடமும் லயன் மேனிடமும் அப்பகுதி மக்கள் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் 50க்கும் மேற்பட்டோர் புதுக்கோட்டை மதுரை தேசிய நெடுஞ்சாலையை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டதை தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி டிரான்ஸ்பார்மர் உடனடியாக சீரமைக்கப்பட்டு மின் விநியோகம் வழங்கப்படும் என உறுதியளித்தனர். இதனால் போராட்டத்தை கைவிட்ட அந்த மக்கள் டிரான்ஸ்பார்மர் உடனடியாக மாற்றவில்லை என்றால் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என அதிகாரிகளிடம் எச்சரித்துள்ளனர்.